சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். டாபர் வாட்டிகா கோகனட் ஆயில் வித் ஹிபிஸ்கஸ் வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேரு? செஞ்சுட்டாங்க மேடம். செந்துஜா. சொல்லுமா, என்ன பிரச்சனை? அம்மா விட்டுட்டு போனதுலேருந்தே ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குங்க மேடம். எப்போ விட்டுட்டு போனாங்க? எனக்கு அப்போ 5.5 வயசு இருக்கும்போது விட்டுட்டு போயிடலாம். இப்போ உங்களுக்கு என்ன வயசு? 16 வயசு. 16ஆ? தம்பிக்கு வந்து அப்போ 2.5 வயசோ 3 வயசோ விட்டுட்டு, எனக்கு சின்ன பிள்ளையா இருக்கும். அப்புறம் விவரம் சரியாக தெரியாது. விவரம் தெரியாதனால அம்மா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸ்கூல் படிக்கும் போதுனா அவங்கள இன்னொருத்தவங்க கூட பழக்கானவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கூட்டிகிட்டு வந்து நான் விளையாட்டுத்தனமாக யாருன்னு கேட்பேன், இந்த அங்கிள் யாருன்னு கேட்பேன். எங்கள் அம்மா அதுக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. சொல்லாமல் அது கொஞ்ச நாளாக அப்படியே பழக்கமாக இருந்தாங்க அம்மா. அதுக்கப்புறம் அது எப்படி வீட்டுக்கு தெரிய வந்துருச்சு, அப்பா அம்மா பாட்டிக்கெல்லாம் தெரிய வந்துருச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் மகளிர், அது எந்த ஊருன்னு தெரியல, போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போனாங்க. அம்மா எங்கேயோ எல்லாம் அவங்க தனியாக கல்யாணம் பண்ணிட்டு வாழ்கிறதுக்கு முன்னாடியே ஜாமான், ஒரு குடும்பம் வாழ்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ, கட்டில் மெத்த எல்லாமே வாங்கி ஒரு வீட்டில் வச்சுட்டாங்க. அது எந்த ஏரியான்னு தெரியாது சரியா. வீட்டில் வச்சதுக்கப்புறம் நாங்கள் 2 நாளாக போலீஸ் ஸ்டேஷன்லேயே தான் இருந்தேன். நான், பாட்டி, தம்பி 3 பேரும். அப்புறம் அப்பா வந்து பாட்டினா அம்மாக்கு அம்மாவா? அம்மாவுக்கு அம்மா. அப்பா வந்து போலீஸ் சார் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச இடம் எங்கே இருக்காங்க, ஃப்ரெண்டு எல்லா வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் 2 நாளாக சாப்பிடவே இல்லை. அங்கே போலீஸ்காரங்களும் ரொம்ப பரிதாபப்பட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. சின்ன வயசுல எனக்கு எங்கள் அம்மா தான் சாப்பாடு அப்பையிலேருந்து ஊட்டி விட்டாங்க. அந்த இதில் வந்து சாப்பிடவே தோணும், வாங்கி கொடுத்தாங்க எல்லாத்துக்கும். கீழே தள்ளி விட்டு எங்கள் அம்மா சாப்பிட்டாங்க. அம்மா வந்துடுவா சாப்பிடு அப்படின்னாங்க. எங்கள் அம்மா என்னால் சாப்பிடவே தோணு. இன்ன வரைக்கும் டிஃபன் தோணுதுன்னா எங்கள் அம்மா நினைப்புதான் எனக்கு. நானும் தம்பி என்ன தப்பு தெரியல, 2 பேர்த்தையும் விட்டுட்டு அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க பசங்களோட இருக்காங்க. அம்மாவுக்கு கூட பிறந்தவங்க 4 பேர் இருக்காங்க. அம்மா தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் செகண்ட் ராஜி, தேர்டு உஷா, 4th கடைசி பொண்ணு லலிதாங்கிறவங்க. அப்புறம் ஒரு 6-7 மாதம் கழிச்சு கேட்டாங்க, சித்தி வந்து அந்த பிள்ளைங்க இருக்காங்க கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சித்தியை கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் சித்தியை, இல்லை நான் பண்ணிக்க மாட்டேன், நான் வந்து இன்னொருத்தவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாட்டுக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் சித்திகிட்ட கேட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்கள கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எங்கள் அம்மாச்சி எல்லாமே பாட்டி எல்லாமே கேட்டாங்க. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லி அவங்க கல்யாணம் பண்ணாங்க. அவங்க கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து அவங்களும் இன்னொருத்தவங்க கூட தொடர்பாக இருந்தாங்க. ஏன்னா அப்பாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லவே இல்லை, இன்னொருத்தவங்க கூட இது மாதிரி பழக்கமே தப்பு பண்ணிட்டாங்க. அதை நான் பார்த்துருக்கேன். என்னையும் தம்பி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிற மாதிரி, அப்புறம் இன்னொருத்தவங்க வர மாதிரி, அவங்க கூட பேசுகிற மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன் அவங்கள. அதுக்கப்புறம் நான் அவங்க அப்போ கூட அம்மான்னு கூப்பிடவே இல்லை. எங்கள் அம்மாவை தவிர நான் வேறு யாரையும் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் எங்கள் வீட்டில்.
அப்புறம் திட்டினாங்க எல்லாமே, ஏன் கூப்பிட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி அடிச்சாங்க. சரி நான் அன்னையிலேருந்து அம்மான்னு தான் கூப்பிட ஆரம்பிச்சு. நம்மளை பார்த்துக்க தான் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கம். இப்போ உனக்கு என்னம்மா பிரச்சனை? எனக்கு பிரச்சனை வந்து இப்போ வீட்டில் அப்பா அப்புறம் ஃபர்ஸ்ட் சித்தி தாங்க மேடம். தயவுசெய்து என்னை எங்கேயோ ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருங்க மேடம். வீட்டுக்கு நான் வீட்டுக்கு போனால் எனக்கு கொண்டுருவேன். ஏன்? எங்கள் சித்தி சாப்பாட்டில் வச்சு தப்பிச்சுக்கோ. நீ சித்தி மேல இருக்கிறது கோவத்துல இப்படி எல்லாம் பேசுறியா? இல்லை மேடம், சத்தியமா எங்கள் அம்மா போனதுக்கப்புறம் சரி எங்கள் சித்தி ஃபர்ஸ்ட் சித்தி வந்து கண்டிப்பாக பேசுவாங்க. இதெல்லாம் ஒரு சைடு அவங்கள எங்கள் அம்மா மாதிரி தான் பார்த்தேன். கூட இருந்து பிறந்ததுலேருந்து அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. சரி என்ன பாசமாக ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. சரி அவங்களையும் அவ்வளோ நாள் திட்டுவாங்க. அவன் திட்டிட்டு போட்டு இவ்வளோ நாள் எங்கள் அம்மா பாட்டி சொல்லுவாங்க, அவள் இவ்வளோ நாள் உன்னை பார்த்துக்கிட்டா அதனால தான் திட்டுறா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாச்சி சொல்லுவாங்க. நானும் சரி அப்படின்னு சொல்லி பொறுமையாக இருந்தேன். பொறுமையாக இருக்க இப்போ அவங்க ஹஸ்பண்டோட என்னை சேர்த்து வச்சு தான். யாரோட ஹஸ்பண்ட்? எங்கள் ஃபர்ஸ்ட் சித்தியோட. யாரு ஃபர்ஸ்ட் சித்தி? அதானே உங்க அம்மா? ஃபர்ஸ்ட் அம்மா மேடம், செகண்ட் ராஜிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் சித்தி, அதுக்கப்புறம் உஷாங்கிறவங்க தான் அப்பா செகண்டாக கல்யாணம் பண்ணாங்க. கடைசி தான் லலிதாங்கிறவங்க. இப்போ ராஜியோட ஹஸ்பண்டை வச்சு பேசுறாங்க. எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல மேடம். ஆளாளுக்கு எல்லாம் அப்படி எங்கள் அம்மா இல்லாதனால அப்படி பேசுகிறாங்க மேடம். இல்லை இதை உன்னோட கற்பனையா அதெல்லாம்? இல்லை மேடம், நிஜம் மேடம். எல்லாரும் தப்பா இருப்பாங்களாம்மா ஒரு வீட்டுல? இல்லை மேடம், எங்க சித்தி அப்படி பேசுறாங்க மேடம். நீ எதுக்கு அந்த பிள்ளைங்க கூட பேசுற, அந்த பிள்ளைங்க என்ன அப்படின்னு எங்க சித்தப்பாவே எனக்கு எங்க பாட்டிகிட்ட சொன்னாங்க. கூப்பிட்டு கேளுங்க உங்களை என்ன சொன்னாங்க உங்க ஒய்ஃப்னு சொல்லி. இது மாதிரி பாப்பா கூட பேசுறதுலாம். சரி, அதுக்காக நீ வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா? வீட்டை விட்டுலாம் வரலைங்க மேடம். நான் அதுக்கப்புறம் வந்து எங்க அப்பா வந்து எங்க அம்மா போனதுலேருந்து இது வரைக்கும் எங்க அப்பா சரியா கவனிக்கவே மாட்டாங்க மேடம். ஃபர்ஸ்ட் அம்மா அப்படிதான் நச்சரிச்சு அமுச்சு விட்டாங்க. இப்போ செகண்டாக கல்யாணம் பண்ணியிருக்கவங்களையும் நச்சரிச்சு அமுச்சு விட்டு ஆனால் பழியை வந்து அவங்க மேலே போடுறாங்க அப்பா. என்ன அப்படின்னு பார்த்தா அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் அம்மா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி இவ்வளோ நாள் ஆச்சு, நான் பெரிய பொண்ணு ஆகி எங்கள் அப்பா அன்றைக்கி வரவே இல்லை மேடம். தண்ணி ஊற்றுறேன் யாருமே இல்லை கூட, எங்கள் ஆச்சு சித்தி மட்டும்தான். நான் நினைச்சேன் நம்ம அம்மா இருந்தா நம்மளை யாரும் விடமா. நல்லா படிப்பியாம்மா நீ? அவங்களால 10th என்னால சரியா மார்க் கூட வாங்க முடியும். 400க்கு மேல 24 மார்க் போயிட்டு. இப்போ படிக்கலையா? +1 படிக்கிறேன். படிச்சுட்டு இருக்கல. சரி, பழசெல்லாம் நினைச்சிட்டு உட்காந்துருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? இப்போ உனக்கு என்னம்மா வேணும்? என்ன தனியா சேர்த்து விட்டுரும், நான் வீட்டுக்கு. தயவுசெய்து என்ன ஏதாவது ஹோம்ல சேர்த்து விட்டுங்க மேடம். அப்பா கூட நான் போக மாட்டேன். அதுக்கு அப்பா கூட சூசைட்ல நான் அட்டன் பண்ண. வீட்டில் எப்படி பேசுறாங்க அப்படிங்க சூசைட்ல நான் அட்டன் பண்ண மாட்டேன். எங்க சித்தி பசங்க பிறந்து தொட்டில் கட்ட சொன்னாங்க. உள்ள சீட் தான் போட்டிருப்போம், அதுல வந்து தகரத்துல இருந்து தொட்டில் கட்ட சொன்னாங்க. எங்க சித்தி அப்ப ஏதோ சண்டை போட்டுட்டு அப்பெல்லாம் நான் நினைப்பேன் பேசாம நம்ம இப்பயே செத்து போயிடலாம் அப்படின்ட்டு. ஆனா எனக்கு எங்க அம்மா போனதுலேருந்து அவங்க நம்மள்ட்ட ஒரு நாள் பேசுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நானும் கொஞ்ச நாள் தைரியமா இருந்தேன். அந்த அந்த இதுக்கு புடவைய போடுறப்ப வந்து எனக்கு அப்படியே ஏதோ ஒண்ணு வந்து தடுக்கும். நிச்சயமா பேசுவாங்க அப்படியே மனசு. உங்க அம்மாட்ட பேசவே இல்லையா? 10 வருஷத்துக்கு அப்புறம் பாப்பாங்க மேடம். பஸ்ல நானும் ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க மேடம். இத்தனைக்கு எங்க வீட்டுல எல்லாமே எங்க அம்மா நானு பாட்டி அப்பா 3 பேர் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் அம்மா கூட பேச மாட்டோம். அம்மா போனதுலேருந்து யாருமே அவங்க கூட ஒரு டச்சே இல்லாமல் பேசாமல் இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாள் நல்லா ஃப்ரெண்டாகி எல்லாம் அக்கா தங்கச்சி அவங்கெல்லாம் நல்லா இதாக இருக்காங்க. எங்களை வந்து தனியாக விட்டுட்டாங்க மேடம். எதுவும் திங்ஸ் எதுவும் வாங்கிட்டு வந்தேன், எனக்கும் தம்பிக்கு வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க பசங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. எனக்கு திங்ஸ் வேணும்னு அந்த பசங்கள்ட்ட ஆசையாக ஒரு கடைக்கு ஸ்டோருக்கு போவேன். என் தம்பி ஸ்டோருக்கு போனோன்னா ஏதாவது ஒரு திங்ஸ் தப்பாக வாங்கிட்டு வந்துட்டாங்க, காசு எங்கேயாவது கீழே 1 ரூபா 2 ரூபா விட்டோன்னா அடின்னா அந்த அடி அடிப்பாங்க மேடம் அவங்க. என்ன வயசு தம்பிக்கு? தம்பிக்கு இப்போ 12 வயசு நடக்குது மேடம். உங்க சித்தி அடிப்பாங்களா? அடிப்பாங்க மேடம், அப்படியே அடிப்பாங்க மேடம். உங்க முதல் அம்மா வந்திருக்காங்க லைன்ல. அம்மா பேர் என்ன? நீயே பேசு. ஹலோ 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 அம்மா, நான் பாப்பா பேசுறேம்மா. சொல்லுப்பா. நான் வந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து. சொல்லுங்க மேம்.
உங்க பொண்ணு இங்க வந்திருக்காங்க சிந்துஜா. உங்கள்ட்ட என்ன கேட்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கா. சொல்லுங்க மேம். அவ பேசுறாமா உங்ககிட்ட. சொல்லுங்க மேம். அம்மா சொல்லு பாப்பா. எதுக்காகம்மா என்னையும் தம்பியானுக்கு விட்டுட்டு வந்தீங்க? எனக்கே சூழ்நிலை சரியில்லை பாப்பா, வந்துட்டேன். என்ன அத வீட்டுல பேசிருக்கலாம்னா நீங்க பாட்டு சொல்லிக்காம அன்னைக்கு கிளம்பி வந்துட்டீங்க. யாருகிட்ட சொல்லிட்டு வர சொல்ற பாப்பா? உங்க அப்பாட்ட நான் சொன்னனா இல்லையான்னு கேளு. எங்களாவது கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. நான் அன்னைக்கு உங்க சாரிய புடிச்சிட்டு வந்தேனே இல்லையா? போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களை அடிச்சாங்களா இல்லையா? எல்லாமே முடிஞ்சு போச்சு சிந்து. இப்ப என்னால எதுவுமே பேசவே முடியல. அன்னைக்கு நீங்க கொஞ்சம் யோசிச்சு இருந்திருக்கலாம்ல. நமக்கு 2 பசங்க இருக்குன்னு நினைச்சிருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு இங்க வந்திருக்கவே மாட்டேன் நிச்சயமா. யோசிக்காம இருந்ததுனாலதான் பாப்பா இப்ப நான் இவ்வளவு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப எங்களை என்ன சொல்றீங்க? இது வரைக்கும் இங்க பாரு. இல்ல பாப்பா, நான் தெளிவா உங்ககிட்ட சொல்றேன். நீ வா, இங்க வா போ. இப்ப ராஜி சித்தி லலிதா சித்தி எல்லாம் நானா போய் பேசல. எல்லாரும் வந்தாங்க, பேசுறாங்க, போறாங்க. அதே மாதிரி நீயும் வா வீட்டுக்கு. உனக்கு என்ன தேவையோ பாரு. அன்னைக்கு தம்பிக்கு எல்லாம் விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுத்தீங்க. எனக்கு எது வேணும்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா? நீங்க பேசிருக்கலாம்ல பாப்பா. நான் எப்படி இவ்வளவு தவறு செஞ்சது இப்ப நீ என்ன கேக்குறீல பாப்பா? நீ அன்னைக்கு பேசிருக்கலாம்ல. நானும் அன்னைக்கு தப்பு செஞ்சேன், நீங்க தானே அன்னைக்கு தப்பு செஞ்சீங்க. அப்படி நான் எப்படி உன்கிட்ட பேச முடியும்? பேச வேண்டியதானே. நீங்க பஸ்ல எல்லாம் என்ன பாத்திருக்கீங்களா இல்லையா? அப்பெல்லாம் எனக்கு தோணும், ஏன் நம்ம பேச மாட்டேங்கிறாங்கன்னு. பஸ்ல நான் அழுதுருவேன். வச்சுட்டு நீ பேச சொல்ற சொல்லு. யோசிச்சு பாரு, எந்த மூஞ்சிய வச்சுட்டு நீ பேச சொல்ற? எப்பயும் ஒன்ன கேட்டு போல பாப்பா. அப்பா வந்திருக்காங்க, சித்தப்பா வந்திருக்கிறாங்க, எல்லாரும் வந்திருக்கிறாங்க. நீ ஊரை கிளம்பி வா. உனக்கு என்ன தேவையோ நாங்க செய்யறோம், பாக்குறோம். ஏன்னா இங்க இந்த பசங்க 2 இருக்குது. இதுங்க கேள்வி கேட்கும். எனக்கு என்ன பண்றதுன்னு நேத்துல இருந்து ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது. இது அன்னைக்கு யோசிச்சிருந்துருக்கலாம்ல. நம்ம உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லி அன்னைக்கு நீங்க யோசிச்சு என்ன கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. அன்னைக்கு நான் யோசிக்காம இருக்கல பாப்பா. அன்னைக்கு உன் வயசு இருக்கும்போது நான் கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துட்டேன். அப்ப எனக்கு என்ன வயசு இருந்திருக்கும் யோசிச்சு பாரு. இத்தனைக்கும் அப்பா இருக்கிற வயசு இருந்திருந்தாலும் யோசிச்சிருப்பேன்ல. இத்தனைக்கும் அப்பா தாய் மாமா தானே உங்களுக்கு. அப்படியே இருக்கட்டும் பாப்பா, அதுதானே பிரச்சனை. சொல்லு. இப்ப நீ சொல்றீங்களா அப்படிதான் இருக்காங்கன்னு. எல்லாருமே சரி, நான் தான் வந்துட்டேன். சித்தியாவது அவங்க ஒழுங்கா பாத்துருக்கலாம்ல. பஸ்ல பார்த்தா ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாங்க. பேச மாட்டேன்னு இல்ல பாப்பா, என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல பாப்பா. ஒரு வார்த்தை சாட்டியான்னு கேட்டா குறைஞ்சிருவீங்களா? ஐயோ, நான் தான் சொல்றேன், செஞ்ச தப்ப நினைச்சு நான் ஒவ்வொரு நாளும் யோசிப்பேன். ஆனா என்னால யார்கிட்டயும் சொல்லிக்கவே முடியாது. அப்பா அன்னைக்கு அடிச்சு என்ன உட்கார வச்சிருந்ததுன்னா நான் விட்டுட்டு வந்திருக்க மாட்டேன்ல. சொல்லு. இன்ன வரைக்கும் அந்த டிஃபன் ஸ்கூலா இருந்தாலும் சரி, வீட்டா இருந்தாலும் சரி, அந்த டிஃபன் பாக்ஸ் திறந்தா எங்க அம்மா நினைப்பு தான் எனக்கு வரும். ஒரு சமயம் ஸ்கூல்ல வீட்டுல சண்டை போட்டு வந்து சாப்பிட கூட மாட்டேன். ஸ்கூல்ல அந்த சாப்பிட பார்த்தா அம்மா நினைப்பு வரும். ஒன்னும் கெட்டு போல சிந்தே. நீ அப்பா வந்திருக்காங்க, சித்தப்பா ஊருக்கு வா. உனக்கு என்ன வேணுமோ நான் செய்யறேன். நீ வீட்டுக்கு வரலாம், போலாம். உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க பாப்பா. நான் வீட்டுக்கு வரலாம். இதுக்கு மேல என்னால எதுவுமே பேச முடியல பாப்பா. நாளைக்கு வந்து சந்தியா என்ன சந்தியாவோ உனக்கு நல்லாவே தெரியும். நாளைக்கு சந்தியா இருக்குது, சஞ்சய் இருக்கிறான். எனக்கு யாருக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. நீ வா, உனக்கு என்ன வேணுமோ நான் செய்யறோம், பண்றோம். நேற்று பிரகாஷ் பாபா அதான் சொன்னாங்க. அவங்களாவது ஒரு வார்த்தை பேசிருக்கலாம்ல. அன்னைக்கு ஆதி அந்த கல்யாணத்துக்கு தான் வந்தாங்கல்ல. பாப்பா இங்க பாரு, எனக்கு வந்து இப்ப 2 பசங்கள் ஆயிடுச்சு பாப்பா. நீ எப்பவும் போல வா போ. நான் எதுவுமே உனக்கு செய்யறேன், சரியா? என்னால அதுக்கு மேல எதுவுமே பேசவே முடியல பாப்பா. இல்லம்மா, நான் அங்க நான் திருச்சிக்கு நான் வரவே மாட்டேன். செத்தாலும் நான் இங்க சாவரேன்னு ஒழிஞ்சு நான் திருச்சிக்கு வர மாட்டேன். அப்புறம் நீ ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கிற? நான் தான் எல்லாம் பாக்குறோம், செய்யறோம்னு சொல்றோம். அப்புறம் நீ இவ்வளவு பிடிவாதமா இருக்கிற, என்ன காரணம்? அங்க திருச்சிக்கு வந்தேன்னா அம்மாச்சின்னு கூப்பிடுவாங்க. கிடையாது, அம்மாச்சி கிட்ட நான் பேசிட்டேன் பாப்பா. இல்ல, நான் இங்க இருக்கேம்மா, நீங்க வேணா வந்து பாத்துக்கோங்க. நான் இங்க பாரு பாப்பா, நீ இங்கே வா. நீ இங்க எங்க? உங்களால என்னால படிக்க முடியல தெரியுமா? அவ்வளவு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்தீங்க என்ன. அப்ப நான் அவ்வளவு சூப்பரா படிச்சேன். மிஸ் எல்லாம் அப்படி சொல்லுவாங்க என்ன. இப்ப வந்து கேட்டு பாருங்க, ஏன் இவ்வளவு டல்லா படிக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. 5th படிக்கிற வரைக்கும். புரியுது பாப்பா, அதான் ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோடி. வா இங்க, உனக்கு இங்க இருந்து படிக்கிறதுனால படி. நீ யாரு? ஒரு இங்கிலீஷ் பாடம் சொல்லி கொடுக்க கூட எனக்கு கூட ஆள் இல்ல தெரியுமா?
என் பேரு முதல்ல எனக்கு எதுவுமே இங்கிலீஷ்ல நினைக்காத எழுத சிந்து. தெரியுமா? நான் தான் சொல்றேன்ல, நான் வந்து செஞ்ச தப்புக்கு நான் யார்ட்டையுமே சொல்லிக்க முடியாம நான் வேதனைப்பட்டுட்டு இருக்கேன். நீயும் இப்படி பேசிக்கிட்டே இருக்காத தெரியுமா? நான் அன்னைக்கு அறியாத செஞ்சதுனாலதான் இன்னைக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். இந்த 10 வருஷமா நான் அந்த வீட்ல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், அதை நினைச்சு பாத்தீங்களா கொஞ்சமாவது? ஒண்ணும் கெட்டு போல சிந்து. ராஜிட்ட நீங்க ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க. நீங்க போனதை வச்சு அவங்க என்ன பேசுவாங்க தெரியுமா? அவங்க விளையாட்டுக்கு ஒரு வார்த்தை சிரிச்சா கூட என்ன உங்க அம்மா மாதிரி ஓடி போறியான்னு கேக்குறாங்க. நீ வா, எப்பவும் போல இங்க வா சிந்து. வந்து நீ படி, நான் படிக்க வைக்கிறேன். உனக்கு இல்லைன்னா நான் சொல்ல வரல. என்னால இதுக்கு மேல என்ன பேசுறதும் எனக்கு தெரியலப்பா. இப்ப யோசிக்கிறீங்களா? அப்ப யோசிச்சிருக்கலாம்னா இந்த பிள்ளைங்களை நம்ம எப்படி விட்டுட்டு அந்த போறது? இது இல்லாம தான் பாப்பா இருந்துச்சு. எனக்கு வந்து உங்க அப்பாவோட பணங்காசம் நகனக்கம் அன்னைக்கு எனக்கு பெருசாலாம் தெரியவே கிடையாது. ஒரு நல்லா பேசுறது கிடையாது. உங்க அப்பா சிரிச்சு பேசி பாத்திருக்கேன் இல்லையே, அத மட்டும் தான் நான் யோசிச்சேன். அன்னைக்கு வருவாரு, சாப்பிடுவாரு, போயிருவாரு. நீ இன்னைக்கு ஏங்குற மாதிரிதான் இன்னைக்கு நானே இருந்துச்சு. தாத்தா குடிச்சிருக்கா, அம்மாச்சி அடிச்சுக்கிட்டுலாம் இருப்பாரு. அந்த வெறிதான் எங்களுக்கு. அவன் அப்பா உன்னை காசு பணமா நகனத்தை நானும் கேட்டதில்ல, உஷாவும் கேட்டதில்ல பாப்பா. அப்பா பேசி நீ பாத்திருக்கேன் என்னைக்காவது உங்ககிட்டயே? இத விட்டு வெளியில வந்த காரணம் எனக்கு அது மட்டும்தான் பாப்பா. ஆனா நிச்சயமா சொல்றேன், அப்பா ஒரு சைக்கோ மேடம். அவர் இஷ்டத்துக்கு தான் எல்லாமே பண்றாரு, ஒளிஞ்சு எங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறத பண்ண மாட்டாரு. சரி, அப்ப அம்மா ஏன் அப்படி பண்ணாங்கன்னு நீ புரிஞ்சுக்கிறியா? அவங்க செஞ்சது சரின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா அவங்களுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு, அது உங்ககிட்ட சொல்றாங்க. நீ அவங்கள புரிஞ்சுக்கிறியா? அம்மாட்ட அன்பா பேசுமா, அவங்க சொல்றாங்க பாத்தியா, மெச்சூரிட்டி இருக்குல்ல, அவங்களுக்கு தெரியல, அப்போ அதோட சீரியஸ்னஸ் தெரியல. 10 வருஷம் கழிச்சு இந்த பொண்ணு அம்மாட்ட பேசுறா. பேசுமா, நல்லபடியா பேசு. இது வரைக்கும் படுத்தா தூக்கம் வராதுமா. முன்னால உன் மடியில படுத்து தூங்க, இப்பெல்லாம் தூக்கமே வருது. நைட்டு 12 மணி. இவ்வளவு நாள் என்ன நடந்துச்சு? 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படின்னு நினைச்சு 12 1 மணி 2 மணி அவனை தூங்க. வீட்டுல எல்லாமே தூங்கிடுவாங்க. தனியா வெளியில எந்திரிச்சு போய் நான் உட்காந்து யோசிச்சேன் தெரியுமா? பாப்பா நான் தான் சொல்றேன், உன் வயசுக்குலாம் நானு உன்னை பெத்துட்டேன் பாப்பா. வீட்டுல கூட அவங்க சொல்லி கூட அழ முடியாது தெரியுமாமா? ஸ்கூலுக்கு போனேன்னா ரெஸ்டிங் ரூம்ல உட்காந்து பைப்பை டேப்ப திறந்துட்டு உட்காந்து அழுவே மேடம். இல்ல பாப்பா, நீ இப்ப சொல்ற விஷயத்த நான் யார்ட்டையுமே அப்பெல்லாம் சொல்லிக்க முடியாமதான் நான் இன்னுமே இருக்கிறேன். இப்படி வந்துட்டேன் நான், இல்லைங்கள வசதி வாய்ப்புகள் இருக்கு, ஆனா என் மனசு எவ்வளவு வேதனைப்படுது தெரியுமா? நான் அன்னைக்கு வந்து அம்மாச்சினாலதான் நம்ம இவ்வளவு நடந்துச்சுலாம். நானா என்ன தப்பு செய்யலன்னு சொல்ல, வந்தது ஒரே காரணம் உங்க அப்பானாலதான் நான் வந்தது. எல்லாத்துக்குமே தெரியும் பாப்பா. அவர்கிட்ட நகலட்டு இருக்கா, பணங்காசு சொத்து சொன்ன இருக்குது. என்னைக்காவது அவர் பேசியிருப்பாரா சொல்லு? இவ்வளவுதான் நீ என்ன கேள்வி கேக்குறீங்க? விசுவாசத்தையாவது நல்லா பாத்துருப்பாரா? சரிம்மா, நான் பெரிய பொண்ணானே அப்ப ஒரு வார்த்தை ஏதாவது பேசியிருப்பீங்களா? எனக்கு மனசாட்சி உறுத்துச்சு பாப்பா. எத்தனை தடவை நான் பெரிய பொண்ணாயி 1.5 வருஷம் ஆகுது, எத்தனை தடவை என்ன பஸ்ல பாத்திருக்கீங்க பாப்பா? நீ பெரிய பிள்ளையாயிட்ட லலிதா சித்தி சொல்லும் போது எவ்வளவு வேதனைப்பட்டேங்கிறது எனக்கு. அப்ப அதே சமயம் நம்ம அம்மா நீ கூட இல்லை, நானும் ரொம்ப கஷ்டம். இப்பயே சொல்றேன் சித்தி, நீ எங்க வீட்டுக்கு வா போ. சரியா? உனக்கு எந்த குறையும் யாரும் வைக்க மாட்டாங்க. எல்லையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சித்தி. நானும் உன்ன வேற ஒரு பாசத்துக்கு இறங்கிதான் நான் இப்படி வந்தது வீட்டை விட்டு. இது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா வீட்டுல யாருமே பாசமாவே பேச மாட்டாங்க தெரியுமா? இப்ப உனக்கு தெரியுதுல்ல, அதே வேதனை தான் பாப்பா நானும் அனுபவிச்சேன். உனக்கு தெரியுதுல்ல, பாசம் எல்லாரும் தெரியல. இல்ல அந்த வேதனையை நான் அனுபவிச்சது. நான் தான் வீட்டை விட்டு வந்த காரணமே. எனக்கு அது ஒரு சின்ன வயசுல இருந்து நம்ம அம்மா கூட இருப்பாங்கிறதுல ஸ்கூலுக்கு வந்தா பேரண்ட்ஸ் வந்து 10th போன வருஷம் படிக்கிறப்ப எங்க பிரியான்னு ஒரு பொண்ணு, அவளுக்கு அவங்க அம்மா என் கண்ணு முன்னாடி உட்காந்து சாப்பாடு ஊட்டினாங்க. அப்ப எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. அம்மாச்சி தூங்கி எழுப்பும் போது எப்படி சொல்லி எழுப்புன்னு உனக்கு தெரியுமா பாப்பா? வெண்ணாடி ராஜி சிட்டி லலிதா சிட்டியும் கேளு, எல்லாத்தையும் அவங்க எப்படி எழுப்புவாங்கன்னு சொல்லி தெரியுமா? அப்ப எங்களுக்கு அந்த என்னைய அப்படிதான் எழுப்புறாங்க. என்ன சொல்லி எழுப்புறாங்க? இப்ப தெரியுதா நான் அந்த இடத்துல எப்படி இருந்திருப்பேன்னு? மகேஸ்வரி என்ன சொல்லி எழுப்புவாங்க? எழுப்பலையே திட்டிக்கிட்டேதான் மேம் எழுப்புவாங்க. சனியன்களா குறைங்க இல்ல எங்களுக்கு மேம். நான் வந்து வந்ததுக்கு காரணமே மேம்
அந்த பொண்ணு வயசுலதான் நான் ரெண்டுமே இது பண்ணிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு ஒரு பாசத்துக்கு தான் மேம் வந்தேன். இங்க வந்தவரும் வெறுங்கையோட தான் நான் கூட்டிட்டு வந்தாரு. இன்னைக்கு எல்லாமே இருக்கு, எல்லாமே பாக்குறாங்க மேம். ஏன் உங்க அம்மா உங்க வீட்ல பிரதர்ஸ் இல்லையா? இல்ல மேம், 4 பேருமே சிஸ்டர்ஸ் தான் மேம். அதனாலதான் உங்க அம்மாக்கு வருத்தமா? மருத்துவங்கிறது இல்ல மேம், எல்லாருமே படிச்சோம், எல்லாருமே வேலைக்கு போனோம், எல்லாருமே ஒரு பொசிஷன் வரல மேம். எங்க அம்மாவுக்கு விவரம் தெரியல மேம். அந்த காலத்து இதுங்கிறதுனால யாரும் எங்களை எதுவும் சொல்லிடக்கூடாது, வச்சிடக்கூடாது. அப்ப உங்களுக்கு தெரியறது இல்ல, அந்த அக்கறையில தானே அம்மா பேசியிருக்காங்க. நீங்க விட்டுட்டு போனீங்க உங்க பிள்ளைங்களை, உங்க அம்மா விட்டாங்களா? அதனாலதான் மேம் நான் இன்னைக்கு வருத்தப்பட்டு இருக்கேன். அம்மாவை அவ்வளவு குறை சொல்றீங்களே, அவங்க உங்களுக்கு இல்ல அம்மா, இது பாரு மகேஸ்வரி, நீங்க சொல்றீங்கல்ல உங்க பொண்ணுட்ட எனக்கு மெச்சூரிட்டி இருக்குல்ல சொல்றீங்க. உங்க வயசுல தானே உங்க அம்மாவும் பெத்திருப்பாங்க உங்க 4 பேரையும். மேம் இல்ல மேம், அவங்க காலம் எப்படிங்கிறது எனக்கு தெரியாது மேம். எங்களை ஒரு வார்த்தை எங்களை தம்பி வெளியில போயிருவாப்ல சொல்லி, எங்க அப்பா ஒரு மென்டல் மேம், அவர் இறந்து போயிருவாரு. அப்ப என்னோட இது எதுவுமே அவங்க கேட்க கிடையாது மேம். உங்க அம்மாக்கு அதுக்கான அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருப்பாங்க இல்லையாம்மா? இப்ப நீங்க சொல்றீங்கல்ல உங்க பொண்ணுட்ட என்னோட சூழ்நிலை அப்படி இருந்ததுமா, அதனாலதான் நான் தப்பு பண்ணேன்னு சொல்றீங்கல்ல. ஆனா உங்க அம்மா உங்களை விட்டுட்டு ஓடி போகலையே. உங்க அம்மா உங்களை எல்லாரையும் வச்சு பார்த்தாங்க, உங்க அம்மா உங்க பிள்ளைங்களையும் பாத்துக்கிறாங்களே. அதனாலதான் மேம் நான் எதுவுமே உங்க அம்மா சொல்லி இருக்கலாம்ல உங்க அப்பா மென்டல். நீங்க சொல்றீங்கல்ல இப்போ உங்க புருஷன் வந்து உங்களை பார்க்கல, பேசல, ஒரு முழம் பூ வாங்கி கொடுக்கல, அதனால வெளியே போயிட்டீங்கன்னு. உங்க அம்மா அப்படி செய்யலையே. 4 பிள்ளைங்களை பெத்து வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து நீங்க விட்டுட்டு போன பசங்களையும் உங்க அம்மா பாத்துட்டு தானே இருக்கு மேம். அதனாலதான் மேம் என்னால எதுவுமே பேச முடியாம கூனை குறுகி நிக்கிறேன். அம்மா இத உங்க மக இருக்காங்க லைன்ல, மகேஸ்வரி, அவங்கள்ட்ட பேசுங்க. மகேஸ்வரி உங்க அம்மா இருக்காங்க லைன்ல, இந்த பக்கம் உங்க பொண்ணு இருக்காங்க. 3 தலைமுறை இருக்கு இங்க. அம்மா, பொண்ணு, பேத்தி 3 பேரும் இருக்கீங்க, பேசிங்க. ஹலோ, நான் மகேஷ் பேசுறேன். சொல்லுமா. என்னம்மா இப்படி எல்லாம்? நான் என்ன பிள்ளைங்க பண்றது, நான் என்ன பண்றேன், நான் என்ன செஞ்சேன்? இப்படி சாகவும் விட மாட்டீங்க, வாழவும் விட மாட்டேங்கிறீங்க. சரி பாப்பாவை கூட்டிட்டு வச்சுக்க. இவரு என்ன சொல்றாரு, எப்பதான் வரட்டும் போகட்டும் பேசட்டும், பரமண்டா இங்க வச்சுட்டா இங்க 2 பசங்க இருக்காங்களே, என்ன நான் மட்டும் சொல்றது கேக்குறாருமா. சரி வச்சுக்க, பாப்பா கூட்டிட்டு போ. நான் அதுதான் சொல்றேன்மா, வர சொல்லுமா, இங்கே படிக்கட்டும், என்ன வேணா பண்ணட்டும், செய்யறேன் பண்றேங்கிறேன். சரி வச்சுக்க, பாத்துக்கோ. நான் செஞ்ச தப்புக்கு இது ஒண்ணுதாம்மா இல்லாத செய்ய முடியும். நான் எங்கேயாவது இருக்கேன். பாப்பா நல்லா வச்சு நானும் பாத்துக்கிறேன், வச்சுக்கிறேன். அது வந்து நானே பண்றேன், இல்ல யாருமே புரிஞ்சுக்காம கேவலமா பேசுறாங்க. சரி அழுவாத, பணம் வந்து நான் போறது வர பாத்துக்கிறேன், எல்லாம் வச்சுக்க, நீ வச்சுக்க. சொல்லுமா, அழுவாத, பாப்பா பேச அழுவாத, நீ வச்சுக்க, நான் பாத்துக்கிறேன். போன வர பஸ்ல வந்து பாத்துக்கிறேன், வீட்டுக்கு வந்தாலும் பாத்துக்கிறேன். அழுவாத, போயிட்டு நேரம் அழுவாத அழுவாத. மகேஸ்வரி, அம்மா அழாதம்மா. பாப்பாலே திருச்சிக்கு வந்துருல சொல்லிட்டு, நான் திருச்சிக்கு வந்தா நான் செத்துருவேன், பரவாயில்லையா? நீங்க வா பாப்பா, நான் இவ்வளவு நாளா உன்னை விட்டுட்டேன், உனக்கு நான் எல்லாம் செய்யறேன். அப்பாச்சியே சொல்லிருச்சுல, இனிமே உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப நல்லா இருப்பாப்பா, எல்லாத்துக்குமே தெரியும் பாப்பா. நீங்க வந்துரு, நான் படிக்க வைக்கிறேன். அம்மாச்சி போன்ல இப்ப எப்படி பேசுனாங்க, நேர்ல பேசினா அவங்கள்ட்ட எப்படி அவங்க பேசுவாங்க? நல்ல பாப்பா, நீ தயவு செய்து எல்லா சித்திராவில பண்ணாம நீ வந்துரு திருச்சிக்கு. இல்லம்மா, நீங்க வந்து பாருங்க, திருச்சிக்கு வந்தா நான் செத்துருவேங்க. இப்படி பேசுனா நான் என்னதான் பண்றது சொல்லு. நான் பண்றது நம்புக்கு இன்னமும் நான் யார்கிட்டையும் பேச முடியாம அனுபவிச்சுட்டு இருக்கேன்ப்பா. அதே மாதிரிதானே எனக்கும் இருந்திருக்கும். 10 வருஷமா எங்க மனசுக்குள்ள கஷ்டத்தை யார்ட்டாவது சொல்லிருப்பேனா? இங்க பாரு பாப்பா, நான் இப்ப தெளிவா சொல்றேன் பாப்பா. நீ இங்க வா, அப்பா வீட்டுக்கு போறதுனாலும் போ, அம்மாச்சி வீட்டுக்கு போறதுனாலும் போ, விருப்பம் போல நீ இரு. நான் அங்க வரமாட்டேன்ப்பா.
இப்படி பிடிவாதமா இருக்காது சிந்த ஒண்ணு மாதிரி நான் பிடிவாதமா இருந்திருந்தேன்னா இன்னைக்கு நான் இப்படி இருக்க மாட்டேன் பண்ணி கேள்வி கேக்குற மாதிரி. நான் அங்க வரல, திருச்சிக்கு நான் வரல, வந்தேன்னா செத்துருவேன். சரி இப்போ உனக்கு என்னம்மா வேணும்? நான் இங்கே ஒரு ஹோம்ல சேர்த்து விட்டுருங்க மேடம். மகேஸ்வரி, சொல்லுங்க மேம். ஓ இந்த பொண்ணு வந்து பிடிவாதமா சொல்றது ஏதா ஹோம்ல சேர்த்து விட்டுடுங்கன்னு. வேணாம் மேம். நீங்க லைன்ல இருங்க, நான் அந்த பொண்ணுகிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். பாருமா, உங்க அம்மா ஒரு சூழ்நிலை கைதி, அது புரிஞ்சுக்கோ. நான் விவரமா அவங்கள்ட்ட பேசல, ஆனா அவங்க ஒரு கஷ்டத்துல தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்களே ஒத்துக்கிறாங்களே, நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு மெச்சூரிட்டி இருக்குல்ல, தப்பு பண்றேன்னு தெரியாம பண்ணிட்டேன். இப்ப ரொம்ப தூரம் போயிட்டாங்க, இன்னும் அவங்களால திரும்பி வர முடியாது. சிந்துஜா, இந்த அவங்க அப்பா இருக்காரு, பேச சொல்லுங்க மேடம். அவங்கள நீங்க தான் பேசணும். உங்களுக்கு என்ன வருத்தம் இருக்கோ சொல்லுங்க. சொல்லுங்க. பொண்ணு ரொம்ப வருத்தப்படுறா. சரிங்கம்மா. சொல்லுமா. எனக்கு அவங்க எது வாங்கி கொடுக்குறாங்கிறது முக்கியம் இல்ல, ஒரு வார்த்தை சிரிச்சு பேசியிருக்காங்களான்னு சொல்லுங்க மேடம். நான் ஏதாவது விளையாட்டுக்கு பேசினாலும் அவங்க சிரிப்பாங்க, நான் அவங்க எது பேசி நான் சிரிச்சிருக்கேனான்னு கேளுங்க. நான் செத்தே போனாலும் என் மனசுல உள்ள கஷ்டம் மட்டும் அது உதவி ஆகாதுப்பா. ஒரு வார்த்தை சாப்பிட்டுருப்பீங்களான்னு கேட்டிருப்பீங்களா? இவ்வளோ இங்க வந்து இவ்வளோ அமைதியா உட்காந்துருக்கீங்க. சரி, என்ன முடிவுல இருக்கிற? நான் யாரு கூடயும் வரல, என்ன ஒரு ஹோம்ல சேர்த்து விட்டுருவாங்கண்ணா. சரி, ரைட்டு. என்னை பார்க்க வராதீங்க இனிமே. சரி. எங்க இப்படி பேசுறீங்க? இல்ல மேடம், பொண்ணு வருத்தப்படுறாங்க. பொண்ணு வருத்தப்படுறதுல அவங்க எது வேணாலும் சொல்லட்டும் மேடம். அவங்க அம்மா சீட்னு ஃபோன் பண்ணி கேட்டீங்கல்ல மேடம்? அதெல்லாம் நடந்ததுங்க, நடந்ததெல்லாம் நடந்து போச்சுங்க. அவங்க அம்மா பண்ண தப்புக்கு இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு? தப்பு நடந்து போச்சு. சரி மேடம். அவன் மனசுக்குள்ள என்ன வருத்தம் இருக்கு, அம்மா கூட இல்ல. ஒரு நல்ல வார்த்தை ரெண்டு சொல்லு. நான் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருக்கேங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் மேடம். ஒரு மேரேஜுக்கு 2 பண்ணியிருக்கேன். அம்மா 5 வயசுல இறந்துட்டாங்க. கேட்டுக்கோமா, நீயும் கேட்டுக்கணும். உங்க கஷ்டத்தை மட்டும் யோசிக்கிறீங்களே, உங்க அப்பா பட்ட கஷ்டத்தையும் கேட்டுக்கோ. அண்ணன் இறந்துட்டாரு, தம்பி இறந்துட்டாரு, வளர்த்தது பூரா அக்கா தான். அக்கா பொண்ணு தான் நான் கல்யாணம் மேரேஜ் பண்ணேன். அதாவது அக்கா வீட்டுக்காரு, நான் அங்கே இருந்துக்கிட்டு கொஞ்சம் எத்தனை வயசுக்குள்ள இந்த சாவெல்லாம் நடந்தது? இந்த சம்பவம் வந்து ஒரு 13 வயசுக்குள்ள எனக்கு நடந்துருச்சு. இதெல்லாமே அப்பா, அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி 4 பேருமே இறந்துட்டாங்க. கேட்டுக்கோமா, என்னை எடுத்து வளர்த்தது அக்கா தான் மேடம். அக்கா வீட்லயும் சாப்பிட்டுக்கிட்டு நான் வேலைக்கு திருச்சி வந்துட்டு இருந்தேன். அதுலயும் அவரு தண்ணி போட்டுக்கிட்டு டெய்லி சண்டை போட்டு அக்கா போட்டு அடிப்பாரு மேடம். இதெல்லாம் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. நானே ஒரு தடவை அவர் அடிச்சு விட்டேன். தீபாவளிக்கு கஷ்டப்பட்டு சித்தாள் வேலைக்கு போறாங்க அவங்க அம்மாச்சி, எண்ணெயெல்லாம் எடுத்து தட்டி விட்டு ஊற்றி விட்டாரு. அதனால நான் அவரை குச்சி எடுத்து அவர் அடிச்சு விட்டு, அந்த 13 வயசுலயே கரூருங்கிற எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்கே போய் ஒர்க் பண்ணி அங்கே வந்து 13 வயசுல பண்ணி எனக்கு 41 வயசு ஆகுது மேடம். இப்போ வந்து எனக்கு சொந்த ஊருக்கு வந்து 5 வருஷம் தான் ஆகுது. அங்கே 25 வருஷம் ஓட்டிட்டேன். அந்த அந்த சம்பவம் நடந்தோன்னா உங்கள் அம்மா வீட்டுக்கு எனக்கும் ஒரு 5 வருஷம் பேச்சுவார்த்தையே கிடையாது. என்னை தேடாதீங்கிற மாதிரி யாருக்குமே தெரியாது மேடம். அப்படி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்புறமே அதுக்கு பிறகு எங்கள் சொந்தக்காரங்க அங்கே இருக்கிறதுனால அவங்க சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி அக்கா பொண்ணு பெரியவங்களாயிட்டாங்க, அது உங்கள் அம்மா ஃபஸ்ட் அம்மா அப்படின்னு சொல்லணும்னா, அப்புறம் எங்கள் அக்கா வந்து என்னை அழைச்சிட்டு வந்து அப்போ நாங்கள் சமாதானம் ஆகிட்டோம் மேடம். அதுக்கும் பிறகு நான் வேற ஒரு பொண்ணை தான் திருமணம் செய்யணும், சொந்தத்திலே வரக்கூடாது. எங்கள் அப்பாவே எனக்கு சொல்லிடுற, சின்ன பிள்ளை விளையாட்டுத்தனமா வந்து அக்கா பொண்ணு சொந்தத்திலே கட்டக்கூடாதுப்பா, உனக்கு பருத்தியில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி, இருந்தாலும் கூட அக்கா வந்து அழுது 4 பொண்ணுங்க சொல்லியிருப்பாங்க. 4 பொண்ணுல நீயே திருமணம் செய்யலைனாக்க வேற யார் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக உங்கள் அம்மா வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டேன். 4 பொண்ணுங்கன்னு பொண்ணை நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன். இன்ன வரைக்கும் அவங்கள்ட்ட கேளுங்க, தண்ணி போட மாட்டேன், மற்ற தப்பான விஷயங்கள், ஒரு பீடி சிகரெட்டோ வெத்தலை பார்க்கும் ஏதாச்சும் ஒன்று இருக்குன்னு கேளுங்க. நான் சம்பாதிச்சு அந்த பொண்ணுங்க பெருசானது கூட எனக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த பொண்ணுங்க பெருசாக அவங்களுக்கு தான் நான் செய்வேன். உங்கள் அக்கா பொண்ணுங்களுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன் இன்ன வரைக்கும். எங்கள் அக்கா விட்டே கேளுங்க நீங்கள். இது பாருங்கம்மா, இன்னொரு விஷயம், அவங்க வந்து புருஷன் வந்து சிரிச்சு பேச மாட்டாரு, அவர் வந்து ஒரு முழம் பூ வாங்கி கொடுக்க மாட்டாருன்னு மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இவருக்குள்ள எவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கு பாத்தீங்களா? ஏன்னா வீட்டுல அவ்வளவு சோகம், அப்பா இல்ல, அண்ணன் இல்ல, அம்மா இல்ல, தம்பி இல்ல,
அந்த சோகத்துல அவர் எப்படி சிரிச்சு பேசுவாரு? அவருக்கு மன அழுத்தம் இருக்காதா? அவர் அந்த மாதிரி கேரக்டர். எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, சிரிச்சு பேசி பொண்டாட்டிய தாஜா பண்ணா தெரியறதுவங்க வேற விதமான தப்பும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மனுஷங்க மேபி அவங்களுக்கு அது பண்ண தெரியாது. மேபி அவர் எக்ஸ்பிரசிவ் அல்லாம இருக்கலாம். அது ஒரு குறையா பார்க்காம அது ஒரு அவரோட குணங்களை பார்த்திருந்தாங்கன்னா இப்படி ஒரு குழப்பம் வந்திருக்காது. இது நமக்கு எல்லாருக்கும் ஒரு பாடம். ஏன்னா அவரை பத்தி நம்ம என்ன நினைச்சோம்? அவர் உள்ள வரும்போது ஒரு பெரிய வில்லனா தான் தெரிஞ்சாரு. ஆனா இங்க வந்து உட்கார்ந்து அவர் பேசும்போது எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு ஒரு சாது மனுஷன். அவருக்கு தெரியல, பொண்டாட்டிட்ட அன்பு காமிக்க தெரியல, அவ்வளவுதான். இன்னொன்னு பேசுறேன். உங்க அம்மா நான் திருமணம் செய்த பிறகு, உங்க அம்மா நான் திருமணம் செஞ்சப்போ ஃபர்ஸ்ட் திருமணம் உங்க அம்மா என்னை நல்லா ரொம்ப சந்தோஷமா நல்ல மாதிரியா தான் வச்சிருந்தாங்க. எல்லா விஷயத்துலையுமே எனக்கு எந்த குறையுமே வச்சது கிடையாது. அதே மாதிரி இவங்க ஃபர்ஸ்ட் பிறந்தாங்க, ஒரு பையன் அஜய்னு பிறந்தான். அதுக்கு பிறகு ஒரு பையன் பிறந்து கூட இறந்துட்டான். அதுக்கு பிறகு அவங்க என்ன நல்லா தான் ஜாலியாக நல்ல மாதிரி சந்தோஷமாக தான் இருந்தேன் மேடம். ஆனால் ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு தவறான எண்ணங்கள் வந்துருச்சு, போயிட்டாங்க. அப்போ போகிறதுக்கு கூட நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவங்க தவறான எண்ணங்களுக்கு போனால் கூட பரவாயில்ல, நீ என் கூட தான் இருக்கணும். ஆனால் அவங்க அப்படி சொல்லலையே. நீங்கள் வந்து இருடி சொல்லலையாமே, போகிறதுனா பொக்கியோ சொன்னீங்களா? சொன்னேன் மேடம். தப்பு இல்லை மேடம். அதாவது நம்ம எத்தனை இடத்துல ஒரு தவறான ஒரு எண்ணங்கள் வந்து நம்ம கண்ணு முன்னே பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். அடுத்தவங்ககிட்ட பேசுறது மேடம். நான் 2 தடவை வான் பண்ணேன், 3 தடவை வான் பண்ணேன். ஆனால் அவங்க கேட்கவே இல்லை. அதுக்கு பிறகு எனக்கு வருத்தது பிறகு எங்கள் அக்காவே சொன்னாங்க, நீங்கள் வேணா கேளுங்க, இனிமே அவ. சரி, நீங்க அந்த பொண்ணுகிட்ட கூட எப்படி பேசுனீங்க? கடைசியா என்ன சொல்ற அப்படிதான் கேட்டீங்க. அன்பா ஒரு வார்த்தை பேச தெரியலைங்களே? இல்லை பேசுகிறேன் மேடம். என்னை புரிஞ்சுக்கிட்டது நல்லாவே தெரியும் மேடம் உங்களுக்கு. ஆனால் புரிஞ்சுக்கிட்டு ஒரு எவ்வளோ குறைகள் சொல்கிறாங்கன்னா நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை மேடம். ஆமா, உங்க அப்பா பேசுறது கேட்டுட்டு தானே இருக்க. பேசு, இப்போ உனக்கு என்ன கேட்கணுமோ கேளு. அவங்களுக்கு படிக்கிறதுக்கு என்ன வேணுமோ, நான் இன்ன வரைக்கும் எனக்கு 41 வயசு வேணும், கண் பார்வை கூட கொஞ்சம் ஒரு நல்ல ட்ரெஸ் போட மாட்டேன். நான் வந்திருக்கிறத கூட எப்படி பாருங்கள், இந்த கண்டிஷனுக்கு தான் நான் இருப்பேன். ஒரு செலவுங்கிறது எதுவும் பண்ண மாட்டேன். குழந்தைங்களுக்கு செய்யணும், படிக்கணும். அந்த பசங்க கூட சின்ன பசங்களாக இருந்தாலும் உனக்கு என்ன வேணும் கேட்டிருக்குன்னா இல்லைன்னு கேளுங்க. உனக்கு என்ன வேணுமோ என்னைய கேளு. பசங்களை விடு, பசங்க வந்து வாழ்க்கை எப்படியே போயிடும். நீ பொண்ணு, உனக்கு என்ன வேணும்னு உங்கள் அம்மாச்சியை விடு, யாரை உங்கள் அம்மாவை விடு. உனக்கு என்ன வேணும்னு நான் கேட்டிருக்கேன்னா இப்போ போன வருஷம் கேட்டிருக்கேன்னா இல்லையான்னு சொல்லுங்க. கேட்டா இல்லை, வாங்கி தரல, காசு இல்லை அப்படின்ட்டுருவாங்க. நான் கேட்டேன்னா இல்லையா உங்கள்கிட்ட? தெருவில் வந்து நாங்கள் மேடம் சுடிதார் போன வருஷம் ட்ரெஸ் எடுக்கவே இல்லை, எல்லாம் நல்லா இருந்துச்சு சார், அப்போ ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்கப்பான்னு, காசு இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மேடம் ஒரு நிமிஷம். அதாவது ஒரு துணி விற்கிறோம், ஒரு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம்னா மேடம், ஒரு துணி கடை வீதியில் வந்து விற்கல 300 ரூபாய் விற்பாங்க இல்லைங்களா? கடையில் போய் எடுத்தோம்னா 150 ரூபாய்க்கு எடுக்கலாம் இல்லைங்களா? கடை எடுத்து தரமா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா, கடையில் எடுத்துக்கலாமான்னு சொல்கிறேன். ஆனால் பிடிவாதத்தினால பேச மாட்டாங்க. இந்த ஒரு அதனால நான் எந்த இதில் பொருளுமே அக்கா கையில் பணத்தை ஒப்படைச்சிருவேன் மேடம். நான் கூட எனக்கு கூட எங்கள் ட்ரெஸ் எங்கள் அக்கா தான் எடுத்து தருவாங்க மேடம். சிந்துஜா, இதை பாரு, நீ உங்க அப்பாவோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கணும். நடக்கிறதெல்லாம் நடந்து போச்சு. ஆனா அவர் உங்களை விடலையேம்மா, பார்த்துட்டு தானே இருக்காரு. ஓகே, உன் மனசுல இருக்கிறது குறைகள்லாம் எனக்கு புரியுது. அதான் உங்க அம்மாட்ட கேட்டுட்டேன். ஆனா உங்க அப்பாவை நீ தப்பா எடுத்துக்க கூடாது. அதுக்காக தான் அவரை உட்கார வச்சு பேச வச்சோம். இந்த சூழ்நிலையிலையும் மேடம் ஒரு நிமிஷம், இப்போ அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அந்த 3 குழந்தைங்களுமே சின்ன குழந்தையிலேயே கொண்டு அங்கேயே விட்டுட்டேன், வளர்ந்தாங்க. எங்கள் அக்காவே சொன்னாங்க, நானே வளர்க்குறேன், நீ எனக்கு காசு மட்டும் கூட நான் பார்த்துக்கிறேன். ஆனால் என்னுடைய தப்பு கொஞ்சம் இருக்குது. என் நான் வச்சுருந்தேனாக்கா இந்த தவறு கொஞ்சம் நடந்திருக்காது. என்னோட மேலே தப்பு தான் மேடம். அதனால சரி, அவங்க போன பிறகு தான் இவங்க சித்தி, இவங்களை வந்து சித்தின்னு, அதாவது உங்கள் அம்மா அம்மா என்ன தெரியுமா செஞ்சாங்க மேடம்? ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு மேடம். நான் போனால் அந்த பையன் கூட போயிடுவேன், இவர் கூட எனக்கு வாழை பிடிக்கலன்னு சொல்லி ஒரே பிடியாதுமா. இவங்களுக்கு வந்து அன்றைக்கி 5 வயசு தான், இன்னொரு பையனுக்கு 3 வயசு மேடம். விடுங்க, இல்லை சொல்கிறேன், ஒரு சின்ன ஒரு ரெஸ்மெண்ட். அந்த இடத்துல நீ குழந்தைங்க வேணுமா கணவர் வேணுமான்னு கேட்கல. அந்த எனக்கு யாருமே வேணாம், நான் ஒரு கூட போயிட்டாங்க மேடம். விட்டுடுங்க. அந்த பொண்ணுக்கு அந்த வயசு பத்தல. இன்ன வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒன்று சொல்லுங்களா மேடம், அவங்க அம்மா தெரியாதுன்னு தான் மேடம் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஓ, அவளுக்கு அம்மா தெரியாதுன்னு தான் மேடம் நினச்சிக்கிட்டு இருக்கேன். சத்தியமா அப்படிதான் நினைச்சேன் மேடம். பொண்ணுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் மேடம். பொண்ணுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எல்லாமே ஞாபகம் இருக்கு. என் மனசுல இருந்தது வந்து இன்ன வரைக்கும் தெரியாது, தெரியக்கூடாது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். அது எப்படி பெற்றவங்களுக்கு தெரியாம இருக்க முடியும்? 5 வயசு, எனக்கு 3 வயசுலயே நல்ல விவரம் தெரிய ஆரம்பிச்சுது. 5 வயசுல விட்டுட்டு போனாங்கன்னா அம்மா மகன் தெரியாது. நீங்க பேசி பழகி இருக்கணும்ல பசங்கள்ட்ட, விட்டுட்டீங்களே.
நம்ம என்ன தெரியுமா, பெத்தவங்க பசங்களுக்கு துணி வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு பாதுகாப்பு பண்ணணும், அவங்களுக்கு சாப்பாடு போடணும், அதெல்லாம் மட்டும் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதெல்லாம வேற தேவைகள் இருக்கு நம்ம பசங்களுக்கு. சரி, இன்னுமே ஆச்சும் இந்த பொண்ணுகிட்ட மனம் விட்டு பேசுங்க. அவ ரொம்ப ஏங்குறாங்க. இல்லை மேடம், நான் அதை பற்றியெல்லாம் இல்லை மேடம். குடும்ப பிரச்சனைலாம் வந்து இவங்களுக்கு உழைக்கணுங்கிறதுக்காண்டி எனக்கு பல ப்ளஸ் உழைச்சா உங்களுக்கு மட்டும் தெரியுமே நல்லா பத்தாது. எனக்கு புரியுதுங்க. அது மட்டும் பத்தாது, அது மட்டும் பத்தாது. நல்லா இருக்கணும் செய்யணும். பசங்களுக்கு ஏக்கம் இருக்கு, அந்த ஏக்கம் இல்லாம பாத்துக்கணும். நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்றீங்களா? ஹலோ மகேஸ்வரி, சொல்லுங்கம்மா. சிந்துஜாவோட அப்பாட்ட பேசணும்மா. சரிம்மா. அவரும் ரொம்ப மோசமான ஆளெல்லாம் கிடையாது. உங்களுக்கும் அந்த பக்குவம் இருக்குல்ல, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. மேம் நான் இப்பயும் தெளிவா சொல்றேன் மேம். ஆ அந்த பொண்ணு வரட்டும் மேம். சரிம்மா, இப்ப பாருங்க, இப்ப சிந்துஜாக்கு நல்ல வார்த்தை சொல்லி அனுப்புங்க, நல்ல புத்தி சொல்லி அனுப்புங்க. அவன் நல்லா படிக்கட்டும், டிஸ்டர்பன்ஸ் இல்லாம. எங்களுடைய ஆசையாதான் என்னோட ஆசை மேம். என்னோட ஆசை எங்க வீட்டுக்கார ஆசையும் படிக்க வைக்கிறேன். நானா அவரும் வந்து கூட்டாரு, எனக்கு அறியாத வயசுல நான் வந்துட்டேன் மேம். நான் இப்பவும் சொல்றேன் வரட்டும். அதுக்கு என்ன சார், எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கு மேம், நான் அதையும் பார்க்கணும். என்ன செய்யணுமோ நான் இப்ப பாருமா, சிந்துஜாக்கு பாதுகாப்பு வந்து உங்க அம்மா கிட்டதான். ஆமா மேம். அங்கதான் அவ இருக்கணும். நீங்க வந்து அடிக்கடி போன்ல பேசுங்க, அவளை போய் பாருங்க. உங்க அம்மா வந்து பார்க்க கூடாதுன்னு எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அது இங்கேயும் வரட்டும் மேம், தங்கட்டும் இருக்கட்டும், எங்களை மாதிரி சகஜமா இருக்கட்டும் மேம். அது எங்க சரிம்மா, அத நாங்க சொல்றோம் சிந்துஜாட்ட, நீங்களும் கொஞ்சம் கவனிச்சீங்க. நாங்க உங்க அம்மாட்டையும் பேசுறோம். ஆனா சிந்துஜாக்கு பாதுகாப்பு அவங்க அம்மாச்சி வீட்டுலதான். கண்டிப்பா மேம். சரியா, உங்க சிந்துஜாவோட அப்பாட்டையும் பேசியிருக்கோம். அவரும் கொஞ்சம் அந்த பொண்ணுட்ட மனம் விட்டு பேசி அவளுக்கு அவ தேவைகள் என்ன தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நடந்து பாரு. சிந்துஜாக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்காது. எது இருந்தாலும் அவ எப்ப வேணா எங்களை கூப்பிடலாம். சிந்துஜா எதுவா இருந்தாலும் எங்ககிட்டயும் கேட்க சொல்லுங்க மேம். நான் இவ்வளவுதான் உங்கள்ட்ட சொல்றேன். எதுவா இருந்தாலும் எங்ககிட்டயும் சொல்லுங்க. ஒரு போன் கால் எவே மேம். இந்த 10 வருஷத்தை இத பாருங்க, அவளுக்கு எப்பப்ப அம்மா தேவைப்பட்டதோ அந்த டைம்ல நீங்க இருந்திருப்பீங்கல்ல. இப்ப இந்த வருத்தம் இருந்திருக்காதுல்ல. ஒரு வார்த்தை தாங்க, இட் இஸ் ஜஸ்ட் a phone call away. நம்ம வந்து அந்த வரட்டு கௌரவத்துல ஈகோனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருக்கோம். ஆனா கடந்து போன காலத்தை நம்மளால திருப்பி எடுக்க முடியுமா? முடியாதே. பட் எனிவே, ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல். இத பாருமா, ஓகே மேம். இத பாருமா, அம்மாட்ட பேசுமா, பேசு, நல்லபடியா பேசு. ஹலோ. சொல்லுங்கம்மா. பாப்பா தயவு செஞ்சு சொல்றேன் பாப்பா. இப்ப நம்ம வந்து அம்மாவா இல்லாம ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு நான் சொல்றேன் பாப்பா. நீ தயவு செய்து இங்க வந்துரு பாப்பா. சரியா? உனக்கு என்ன இருக்குதோ, என்ன கஷ்டமோ நீ என்கிட்ட சொல்லு, யார்கிட்ட கூட சொல்ல வேணாம். யோசிச்சு பாரு. சந்தியாவும் உனக்கு நல்லா தெரியும். உன் அக்கானு தானே கூப்பிட்டுருக்கு. சந்தியாவும் பாத்திருக்கீல, எல்லாமே செஞ்சிருக்கிற. நீ வா, எப்பவும் போல வா. சித்தி வரா, சித்தப்பா வரானுங்கிற இல்ல, நீ எப்பவும் போல வா பாப்பா. நானா போய் நான் இது வரைக்கும் யார்ட்டையும் பேசுனது இல்ல. அப்படிங்கும்போது என் மனசு எனக்கு உறுத்துச்சு பாப்பா. நீயும் வா, தம்பியை கூட்டிட்டு வா. அன்னைக்கு நான் தம்பிட்ட பேசவே இல்லை, ஆனா நீ எல்லாமே செஞ்சான்னு நீ வருத்தப்படுற. அவனுக்கு வருவம் தெரியல பாப்பா, நான் செஞ்சேன். நீ உன்கிட்ட பேசினா நீ பேசுவியோ பேச மாட்டியோங்கிற பயத்துலதான் நான் உன்கிட்ட பேசவே இல்லை, பயந்தேன். இதுதான் பாப்பா நான் செஞ்ச ஒரே தப்பு. சரியா? நீ திருச்சிக்கு அப்பா கூட வா. நான் யாருமே கோளாறு சொன்னதே கிடையாது பாப்பா. நீ என்ன சொல்றியோ அதான் நானும் சொன்னேன். யாருமே தப்பும் செய்யல. நீ திருச்சிக்கு வா தயவு செய்து. நீ வா, உனக்கு என்ன படிக்க தோணுதோ நாங்க படிக்க வைக்கிறோம். சரியா? சரிம்மா, நாளைக்கு நீங்க வந்து என்ன கூட்டிட்டு போங்க, நான் அப்பா கூட வரல. பாப்பா நான் இப்படி சொல்றேன். எனக்கு நாளைக்கு அவங்க அக்காவுக்கு நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, நாளைக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம். நான் இந்த பிரச்சனைனால நான் ஒரு மருமகளா இருந்து கூட இந்த வீட்டுல நான் இன்னும் எதுவுமே செய்யல பாப்பா. எனக்கு எல்லாருமே வேணும்னு தான் பாப்பா நான் நினைக்கிறேன். இவங்களும் என்ன வந்து ஒண்ணுமே பேசல. உங்ககிட்ட பேசுனதை வச்சு நல்லா நீ தெரிஞ்சிருப்பா அவங்க குணம் எப்படின்னு. நீ தயவுசெய்து அப்பா கூட கிளம்பி வா பாப்பா. நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். நான் வரேன், ஆனா அப்பா கூட வரமாட்டேன். நான் வரேன், ஆனா அப்பா கூட வரல. சித்தப்பாலாம் வந்திருக்காங்க பாப்பா. அம்மா, மகேஸ்வரி நாங்க சொல்லி அனுப்பி வைக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். சரிம்மா, சரி, வீட்டுல வேலையை கவனிங்க. சரியா? சரிம்மா, சரி. இந்த பாரு சிந்துஜா, அப்பாவையெல்லாம் அப்படி தள்ளி பேசக்கூடாது. உங்க அப்பாக்கு எவ்வளவு வேதனை இருக்கு பார்த்தல.
நீ இந்த வயசுல இவ்வளவு வருத்தப்படுற, அவர் எவ்வளவு பாரத்தை சுமந்திருக்காரு, வீட்டுல அத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, அவ்வளவு சாவு 13 வயசுக்குள்ள. நீ என்ன பண்ணணும்னா, ஒரு விஷயம் நான் சொல்றேன், இந்த எக்ஸ்கியூஸே சொல்லக்கூடாது. நான் படிக்காததுக்கு காரணம் எனக்கு வீட்டுல அம்மா இருக்குல்ல, எங்க அப்பா நல்லா பேசல, அதனால தான் நான் இப்படி ஆயிட்டேன். இதெல்லாம் காரணங்கள். வின்னர்ஸ்க்கு காரணங்களே கிடையாது, எக்ஸ்கியூசஸே கிடையாது. புரியுதா நான் சொல்றது? புரியுதா அவனுக்கு சிந்துஜா? இது பாரு, தைரியமா இருக்கணும். சரியா? உட்காரு, நிமிர்ந்து உட்காரு. சமத்து கொடங்க. நாங்கெல்லாம் இருக்கோம்ல. இது பாரு, இது பாரு, நீ சமத்து பொண்ணு இல்லையா கண்ணா? இது பாரு, பாரு, பாருமா, அம்மாச்சி பார்த்துக்கிறாங்கல்ல உன்னை. பாரு எவ்வளோ அழகா பார்த்துட்டு இருந்திருக்காங்க உன்னை. அவங்களெல்லாம் குறை சொல்லக்கூடாதுமா. இந்த பாரு ஆண்டி, பாரு நான் சொல்றது கேளு. பாரு, நல்ல பொண்ணா இருக்கணும். நீ தம்பியை பார்த்துக்கணும். 2 தம்பிங்க இருக்காங்கல்ல, அப்பாவுக்கு தைரியம் கொடுக்கணும். அப்பா எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டாரு. உனக்கு உன்னோட கஷ்டம், உங்க அப்பாவுக்கு அவரோட கஷ்டம், உங்க அம்மாச்சிக்கு அவங்க கஷ்டம், உங்க அம்மாவுக்கு அவங்க கஷ்டம். நீ சமத்து பொண்ணுல்ல, நீ பெரியவளாயி சமத்தா நல்லபடியா படிச்சு பெரிய ஆளாயி வேலைக்கு போய் லைஃப்ல நல்லா செட்டில் ஆகி, இதை பாரு, உன்னோட திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும். என்ன பாரு, நான் சொல்றது புரியுதா உனக்கு? இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்கக்கூடாது. அதுக்கு என்ன வேணும்? என்னென்ன நடந்தது, எதனால நடந்ததுன்னு நீ புரிஞ்சுக்கணும். ஓகேயா? தைரியமா இருப்பியா? அப்பா கூட போனா அப்பாவையெல்லாம் வெறுக்க கூடாது. சரியா? குட் கேர்ள். பாரு, மனசுல இருந்து அந்த வெறுப்பெல்லாம் எடுத்துட்டியானா அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். நான் சொல்றேன் கேள, ஒரு ட்ரிக் சொல்றேன் பாரு. நீ மனசுல இருந்து அந்த வெறுப்பு எடுத்து அப்பாவோட நல்ல குணத்தை எல்லாம் பார்க்க ட்ரை பண்ண. உனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும். சரியா? சாமத், குட் கேர்ள். டுவெல்த்ல நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆகணும். ஓகே? உனக்கு எந்த சோகம் இல்ல, உனக்கு எந்த கஷ்டம் இல்ல. யூ ஆர் a happy girl. இங்க பாரு, சிரி பார்க்கலாம். வெரி குட். ஓகே, கிளம்பு. பத்து வருஷம் அம்மாவும் பொண்ணும் பேசினதில்லை, பேசிக்கவே இல்லை. அவங்க பேச ஆரம்பிச்ச உடனே அவ்வளோ எமோஷன்ஸை கொட்டிட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் பேசாம சைலண்ட் ஆயிட்டேன். அவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஒவ்வொருத்தரோட கஷ்டத்தையும் அவங்க மனசுல இருக்கிறது குறைகளையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்பாவோட சைடு கூட கொஞ்சம் கிளியர் ஆச்சு, அவரையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவன் நல்ல மனநிலையோட நல்லபடியா எக்ஸாம் எழுதி லைஃப்ல நல்லா படிச்சு பாஸ் ஆகி லைஃப்ல செட்டில் ஆகி அவளுக்கு கல்யாணம் ஆகி அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும். நம்ம எல்லாரும் கடவுளை வேண்டிப்போம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதில்